உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான வீடியோவில் ஒரு பிளாஸ்டிக் ரோப் செய்யக்கூடிய ஒரு டூலை தான் இன்னைக்கு மேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த டூலை நீங்கள் அமேசான் போன்ற எந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த டூல் அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1430. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ அதிகமான ப்ரைஸ் தராங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் இருக்கிற ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ஒரு அட்ஜஸ்டர் இருக்கும். அதாவது நம்ம பாட்டில் இப்படி ரோப்பாக மேக் பண்ணும்போது அதோட திக்னஸ் நம்மளுக்கு தேவையான எந்த ஒரு திக்னஸும் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒரு அட்ஜஸ்டர் தந்திருப்பாங்க. பட் ஆனால் நாம் இப்போ செய்யறது அந்த ஒரு அட்ஜஸ்டர் மட்டும் கிடையாது. ஓகே, நான் இப்போ வந்து இந்த டூல் செய்ய ஒரு மரக்கட்டையை எடுத்திருக்கிறேன். நான் இந்த வுட்டன் பீஸில் நான் சில மார்க்கிங்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் மேலே இருக்கிற மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டருக்கும் கீழே இருக்கிற மார்க்கிங்கை ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 லைனையும் ஒரு ஹரிசாண்டல் லைன் மூலமா கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த லைனை பின்னாடி வரைக்கும் நான் எக்ஸ்டெண்டும் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாமே ஒரு ஆசோ பிளேட் மூலமா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துறேன். ஓகே, நான் கட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் கட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிற ஒரு கட்டரோட பிளேட் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற பிளேட் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிளேட் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஆணி எடுத்து இது மேலே நல்லா ஸ்ட்ராங்காக அடித்து வச்சிடறேன். ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு சைடையும் ஆணி வச்சு அடிச்சிடுறேன். ஓகே, பட் ஆனால் அந்த பிளேடு வந்து சைடில் ரொம்பவும் லூஸாக இருக்குது. இது லூஸாக இருக்காமல் இருக்கிறதுக்காக நான் 2 டேப்பை ஸ்ட்ராங்காக போட்டு ஒட்டியும் வச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மேல் பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, நான் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு நான் கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எந்த திக்னஸ், அதாவது அதிகமான திக்னஸை கட் பண்ணும்போது உங்களுக்கு இதோட நீங்கள் செய்கிற பிளாஸ்டிக் ரோப்போட ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படியே இருந்து நீங்கள் திக்னஸை கம்மி பண்ணி ரோப்பை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோப்போட லென்த் அதிகமாக கிடைக்கும். நான் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ்லேயே செய்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாட்டில் முடிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்பவும் பெரிய ரோப் தான் வந்திருக்குது. அந்த ரோப் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் அதோட திக்னஸ் 1 சென்டிமீட்டர் வச்சு செஞ்சுருக்கிறேன். ஓகே, நான் இப்போ இது மறுபடியும் 1 சென்டிமீட்டரில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு லென்த் பத்தலைன்னா நான் இப்போ முடிச்சு போடுற மாதிரி நீங்கள் 2 ரோப் செஞ்சு அதை நீங்கள் முடிச்சும் போட்டுக்கலாம்.
முடிச்சு போட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத பீஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் பக்கமாக எனக்கு இது வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்கள் சைடில் இந்த சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான கண்டென்ட் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.